அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த திருவிளையாடல்னு ஒரு பழைய திரைப்படம் ஒன்று நம்மெல்லாம் பல தடவை பார்த்து ரசிச்சிருக்கிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். அதில் சிவபெருமானாக சிவாஜி கணேசன் அவர்களும் தருமியாக நடிகர் நாகேஷ் அவர்களும் நடிப்பார்கள். அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் நடிகர் திலகத்தை பாராட்டுறாங்க. ஐயா, பிரமாதமான நடிப்பு, அப்படியே சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படிலாம் பாராட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த படம் வெளியாகட்டும், அதுக்கு பிறகு நாகேஷை தான் பாராட்டுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு நாகேஷ் அதில் நடிச்சிருக்கிறாரு தருமியா அப்படின்னு இவர் அந்த பாராட்டை அவருக்கு சொல்லுகிறார். அப்படிங்களா, சரிங்க, இருந்தாலும் உங்கள் நடிப்பு மாதிரி வருமானட்டு போயிடுறாங்க. படம் வெளியாகிறது. இந்த சிவாஜி கணேசன் அவர்களும் சிவபெருமானும் தருமிக்கும் நடுவில் இருக்கிற அந்த சேர்ந்தே இருப்பது எது, பிரிக்க முடியாது எது அப்படின்லாம் வரிசையாக இவர் கேள்வி கேட்க கேட்க சிவபெருமான் பதில் சொல்வது மாதிரி, அவருடைய புலமையை சோதிப்பது மாதிரியான அந்த காட்சி பரவலாக பேசப்பட்டது. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3வது தலைமுறை வரைக்கும் அதை பற்றி இன்றைக்கும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சில காட்சிகள் காலத்தை வென்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அப்போ திரு நாகேஷ் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இது எப்படி, அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ், அப்புறம் நீங்கள் அதை உச்சரிப்பு, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, இது எப்படி ரொம்ப பிரமாதமாக வித்தியாசமாக இருக்குதே அப்படின்றப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நான் மயிலாப்பூர் கோவில் தெப்பக்குளம் இருக்குதே, அங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவருடைய அவரைத்தான் கவனித்து அவருடைய அந்த தனக்குத்தானே பேசிக்குவார், புலம்பிக்குவார், அந்த உடல் மொழி, அவருடைய அந்த பாணியைத்தான் நான் கவனித்து அப்படியே நான் பின்பற்றினேன் அப்படின்னு இருக்கிறார். இப்போ பாருங்கள், கற்றுக்கணுன்ற ஆசை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் கூட ஆசிரியராக இருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். அந்த கற்றுக்கொள்ளுகிற ஆசை இல்லை அப்படின்னா, உங்கள் அடுத்த வீட்டில் அப்துல் கலாம் ஐயாவே இருந்தாலும் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன், மிகப்பெரிய ஞான பொக்கிஷம் பக்கத்தில் இருந்தாலும் அதை பயன்படுத்தணுன்ற ஆர்வம் இருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் சில விஷயங்களில் மனிதன் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் மனிதனை விட மிருகங்கள் பல வகையில் உயர்ந்தவை. நம்மக்கிட்ட இல்லாத பல ஆற்றல்கள் மிருகங்கள்கிட்ட இருக்குது, பறவைகள்கிட்ட இருக்குது. தூக்கணாங்குருவி அப்படின்றமே அது கூடு கட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி மனுஷனால் கூட கட்ட முடியாது. நீங்கள் அதனுடைய உடல் அமைப்பை வச்சு பார்த்தா அதுக்கு கை இருக்கா, இல்லை, கால் இருக்கா, இல்லை, இருக்குது. நம்மள மாதிரிலாம் கிடையாது. அதனுடைய கால் சின்னஞ்சிறு கால், அப்படி பறந்து லேண்ட் ஆகிறப்போ தாங்கிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏற்பாடை தவிர, அந்த காலை வச்சுட்டு அது என்ன ஃபுட்பால் ஆட போகுதா, இல்லை அந்த காலை வச்சுட்டு வேகமாக ஓட போகுதா? சின்ன கால். அந்த சின்ன பறவை ஒரு கூடு கட்டுது அப்படின்னா, அதனுடைய குஞ்சுக்கு அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறப்போ அதுக்கு எவ்வளவு மெத்துன்னு ஒரு படுக்கை இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதை ஏற்பாடு பண்ணுது. அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று பால்கனி வச்சு கூடு கட்டுது அப்படின்னா அது தூக்கணாங்கருவி. அது ஔவையாரே வியந்து போய் ஒரு பாடலில் சொல்கிறாங்க, நான் தான் பெரியவன்னு நீ நினச்சிக்காதப்பா, தூக்கணாங்குருவியினுடைய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எறும்பும் தன் கையால் எண்சான், அதனுடைய அளவிலே மிகப்பெரிய ஆற்றல் ஒவ்வொரு இடத்திலும் இயற்கை கொடுத்து வைத்திருக்கிறதுன்னு நம்முடைய நண்பர் பேச்சாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் ஒரு தகவல் சொல்லுகிறார்கள். இந்த கன்னியாகுமரி பக்கம் அவர் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் திரைத்துறையிலையும் ஆர்வம் உள்ளவர், அதிலும் படங்கள், குறும்படங்கள் செஞ்சுருக்கிறார். அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ தான் சுனாமி வந்த நேரம். அந்த படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில் அவர் அந்த ஸ்பாட் பார்க்கறதுக்காக போகிறாரு. ஏராளமான காகங்கள், பொதுவாக அந்த இடத்துல அவ்வளோ இருக்காது, ஏராளமான காகங்கள் அப்படியே கா 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 கான்னு கத்திட்டு இருக்குது. இது வியப்பாக இருக்குது, என்ன இது மாதிரி கத்துதே அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சில மணி நேரங்களில் சுனாமி வந்து அந்த பகுதி அப்படியே சுருட்டிக்கிட்டு போகுது. அது வரக்கூட இல்லை, அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே காகங்கள் அதை அறிந்து வைத்திருக்கின்றன, மனிதனுக்கு அவை சொல்லுகின்றன. அப்படி தானே இருக்கணும், சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறதுக்காகவா? அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகிறதுன்றத மனுஷங்களுக்கு கூட தெரியல. நம்மளாம் வழக்கம் போல் நம்மளால் அந்த நேரத்தில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கிறான், இல்லை வழக்கம் போல் வேலையை பார்த்துட்ருக்கிறான். ஆனால் பறவைகளுக்கு அது தெரிந்திருக்கிறது. இங்கே ஒட்டகச்சிவிங்கி பாருங்கள்,
குட்டி போட்ட உடனே அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக மிருகங்கள் அப்படி தான். மனுஷன் மட்டும்தான் நடக்கிறதுக்கு எப்படி ஒரு 1-1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது தவழ கற்றுக்கிட்டு. அப்புறம் தான் தத்தக்கா புத்தக்கா நடந்துக்கிட்டு இருக்கிறான். தானாக நடக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது. பெரியவங்க சொல்கிறபடி நடக்கிறதுக்கு சில பேருக்கு 50-60 வருஷம் ஆனாலும் நடக்கிறது இல்லை. அதை விடுங்க. ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கி பிறந்த சில நாட்களிலேயே நடப்பது மட்டுமில்லை, அப்படி ஒருவேளை நடக்கிறன்னா இந்த அம்மா ஒட்டகச்சிவிங்கி குட்டியை எட்டி ஒரு உதைக்குமா. அது ஓடியே ஆகணும். அது சும்மா நடந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, அது ஓடணும். அதனால் எட்டி உதைக்குமா. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு மற்ற விலங்குகள் அதை விரட்டிக்கிட்டு வர்றப்போ ஓடி தப்பிக்கிறதுக்கோ அல்லது ஓடி மீண்டும் விரட்டுவதற்கோ அதனுடைய கால்கள் வலிமை பெறுறது மட்டும் இல்லை, அதுக்கு அந்த திறமையும் இருக்கும். அப்போ சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை அப்படி பழக்குகின்ற அந்த விலங்குகள் முக்கியமான விஷயம். எல்லா வகையிலையும் தான் குட்டியை தானே பேணி பாதுகாப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அது பறந்து அது போயிடும். அதனுடைய உணவுகளை, அதனுடைய வாழ்க்கை முறையை, அதனுடைய இணையை அதுதான் தேடிக்கணும். அப்பா அம்மா பார்த்து ஒன்றும் பிள்ளைகள் நீ இந்த பறவை குஞ்சோடு பழகு, எந்த அப்பா பறவையோ அம்மா பறவையோ சொல்லாது. நீ இந்த இந்த நாயோட தான் நீ சுற்றணும், இந்த கரடியோட தான் நீ இருக்கணும், இந்த குதிரை தான் உனக்கு ஏற்ற குதிரை, இப்படிலாம் எந்த விலங்கும் தன்னுடைய குட்டிகளுக்கு சொல்லுவது இல்லை. ஆனால் மனுஷ இனத்தில் மட்டும் பாருங்க, அதுவும் குறிப்பாக நம்முடைய மண்ணில் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் பேரில் தன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், விருப்பங்கள், நிராசையாக போன எண்ணங்கள் எல்லாத்தையும் பிள்ளைங்க பேரில் போட்டு திணிப்பாங்க. தேவையில்லாமல் தன்னுடைய கௌரவம், தான் அந்தஸ்து இதெல்லாமே அதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பெரியவங்களுக்கு நான் எதை சொல்கிறேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கோம். நான் இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல, நீ அதை படிக்கணும் அப்படின்றவங்க நிறைய பேர் உண்டு. பார்த்துறீங்களா? அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு நடிப்பு துறையில் ஆர்வம் இருக்குதுன்னு வைங்க. அப்பா நான் சினி ஃபீல்டுக்கு போனப்பா, நான் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும்ப்பா, என்னை விஸ்காமில் சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னா, இல்லை பொம்பளை பிள்ளைங்க அப்படிலாம் போனால் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறுது, அந்தஸ்து என்ன ஆறுது, என்னவோ பொண்ணு நடிக்க போனால் இவருக்கு குடும்ப கௌரவம் போகிற மாதிரி நடிப்பு. பொண்ணுங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபஷன் என்னென்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் தாம்மா, நீ டீச்சர் ஆகு, நீ பிஎட் படி, எம்எட் படி அப்படிம்பார். அதுக்கு நடிப்பு துறையில் தான் ஆர்வம். அதை கொண்டு போய் படிப்பு துறையில் போட்டா, நீ எஜுகேஷன் படி அப்படின்னா பிஎட்டு எம்எட்டுன்னு நடிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணை படிக்கணும், படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அப்புறம் அது படிக்கிற மாதிரி நடிக்குது. எப்படி படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்டா மகனே, முடியல, நீ என்ஜினியர் ஆகுடா. நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்டா, முடியல, நீயாவது டாக்டர் ஆகு அப்படின்னு. கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும்னாரே பாவேந்தர். அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்வதற்கு வாய்ப்பு தாருங்கள். உங்கள் கௌரவம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் குடும்ப பெருமை இது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கிற வகையில் அவர்கள் பேரில் சுமையாக மாற்றிவிடக்கூடாது. அது எல்லாம் சுகமாக அவர்களுக்கு ஆக வேண்டும். தலையிலே வைக்கிற சுமையாக அதை நீங்கள் ஆக்காதீர்கள், அதை கிரீடமாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் உங்களை நினைக்கிற பொழுது எல்லாம் மரியாதையோடு கைகூப்புவார்கள். இந்த காலத்து பிள்ளைகள் மனோபாவம் இப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.